அம்மா ஹாய் செல்லம்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். என்னடா அக்கான்னு கூப்பிட மாட்டியாடா? அக்கா எவ்வளவு அழகா இருக்கு. எல்லாரும் ஜெய் வந்து என்ன அக்கான்னு கூப்பிட சொல்லுங்க. என்ன அக்கான்னு பூஜா கூப்பிட மாட்டாங்க. பூஜா பூஜா வருஷமும் பூஜா பூஜா தான். எனக்கு அக்கான்னு கூப்பிடணும்னு ஆசை தெரியுமா? மட்டும் என்ன அப்படியே தம்பி தம்பின்னு கூப்பிடுறீங்க. தம்பி தானே அந்த ஜெயின் கூப்பிடலாம். எவ்வளவு பாசம், பெரியவ நம்ம ஜெயின். ஆனா என்ன இவ்வளவு பேர் தெரியுமா கமெண்ட்ஸ்ல அக்கா அக்கான்னு சொல்றாங்க. அதான் கேட்கவே ஆசையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆமா, சரி வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்துருவோம். பார்க்கலாமே வாங்க. சுட சுட சோறு. இன்னைக்கு மம்மி தான் குக் பண்ணாங்க, நான் குக் பண்ணல. கண்டிப்பா அதெல்லாம் வீட்டில் தான் இருக்கும் போல சொல்ல. வச்சு பார்த்தாலே டென்ஷன் ஆகும். நூக்கல் பொரியல் கூட்டு இது வேணா சொல்லலாம். ஆக்சுவலி இது கூட்டு தான். என்ன தாளிக்க சொன்னாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? என்னடா என்ன பேர் வைக்கலாம்? கூட்டு வைக்கலாமா பொரியல் வைக்கலாமா? கூட்டுனா வந்து அதில் பருப்பு நிறைய இருக்கணும், அது பொரியல் தான். அது என்ன குழம்பு தெரியாது. கருவாட்டு குழம்பு. மாலாச்சி கருவாட்டு குழம்பு சாப்பிட்டேன். ஆமா, அதுவும் நெத்திலி கருவாடுன்னு நினைக்கிறேன். ஆமா, நெத்திலி கருவாடு போட்டு செம்மையான ஒரு கருவாடு குழம்பு. பார்க்கும்போது செம்மையா டெம்ட் ஆகுதுல. முருங்கைக்காய், கத்திரிக்காய், அனைத்து பொருட்களும் உள்ளது. ஆமா, இது நிறைய காய் போட்டு வைப்பாங்க அம்மா. சூப்பரா இருக்கு. கருவாட்டு குழம்பு பிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் கலர் ஹார்ட்டின்னு கொடுத்துருங்க. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இது பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு கருவாடு போடாம குழம்பு எடுத்து வச்சிருக்காங்க. அப்பா வச்சு இல்லை, அவர் கருவாடுலாம் சாப்பிட மாட்டார். நிறைய இல்லை, சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அவருக்கு எடுத்து வச்சாச்சு குழம்பு. அவ்வளோதான், இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். அம்மா வேற லெவல்ல சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு பொடி. உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இருக்க சண்டே பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கு, அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. அண்ட் நம்மளோட டேரக்டா நம்மளோட ஷாப்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா குன்றத்தூர்ல தான் நம்மளோட கடை இருக்கு. நம்ம சென்னை குன்றத்தூர், நம்ம நம்மாழ்வார் சந்தை அப்படிதான் சேனல்ல சொல்லுங்க ரேடியோ. நம்ம சென்னை. வணக்கம் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஹேமா. அம்மா பாருங்க மினி vlogல போட்டு கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய போட்டுட்டு இருந்தப்பா, இடையில தான் நிறைய வேலைகள் காரணமா அப்படி இந்த சேனல்ல உயிர் குழைத்து எழுப்பிட்டு வரோம். இருந்தாலும் தொடர்ந்து எழுப்ப முடியல, அதுதான் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம சென்னை குன்றத்தூர்ல இங்கதான் இருக்கு நம்மாழ்வார் இயற்கை சந்தை. சம்பந்தம் நம்பர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போற வழியிலேயே இருக்கு, சம்பந்தம் நகர். சரிங்களா, ரொம்ப ஈஸி, வந்துடலாம். குன்றத்தூர்ல இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு நம்ம கடை, உங்க கடை இங்க இருக்கா எங்களுக்கு தெரியாதே அப்படின்றீங்க. அந்த தெரியாதேன்னு சொல்றீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் நாங்க சொல்றோம். ஸ்பீக்கர் வச்சு நம்மாழ்வார் இயற்கை சந்தை நம்மாழ்வார் இயற்கை சந்தைன்னு போட்டு விட்டுறோம், சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்மாழ்வார் இயற்கை சந்தை, நம்மாழ்வார் இயற்கை, NIS குன்றத்தூர், NIS அப்படி சொல்லிட்டு ஸ்பீக்கர்ல பாடிட்டே இருக்கட்டும். நீங்க திரும்பி பாப்பீங்களா அப்போ? அப்புறம் வந்து ஒரு செலபடி கேட்டீங்க, இந்த செயின் வந்து அம்மா திருப்பிட்டீங்களா, அடகு வச்சிருந்தீங்களேன்னு சொல்லிட்டு. இப்ப லோன் அமௌண்ட் வந்துச்சு இல்லையா செலபடிங்களா, அதுல கொஞ்சம் திருப்பி இருக்கேன். மறுபடியும் தேவைன்னா மறுபடியும் கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் போக வர நகை என்ன எதுக்கு எடுக்கிறது, போக வர தானே. இதுல என்ன, நம்ம வைக்கிறது கிராம பேங்க்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி, அதனால அங்கங்க வைக்கிறது ஈஸியாவும் இருக்கும். சீக்கிரமா அமுச்சு விட்டுருவாங்க, லேட் ஆகாது அந்த பேங்க்ல. அதனாலயே நாங்க வந்து அங்க அதுக்காகவே அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காகவே தொடங்குதுன்னு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். என்னோட பர்த்டே 25, அதுக்குள்ளே 500K சப்ஸ்கிரைபர்ஸ் வர வச்சுருங்க. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் பொண்ணான கையை வந்து இந்த புடவை எந்த ஆனால் பூஜா கையில் வச்சுன்னு இருக்குது. சும்மா அம்மாவோட முந்தானி இங்கே பாருங்க. அப்புறம் அம்மாவோட புடவை முடி பாருங்க, அப்படியே ஃப்ரண்ட்ல தூக்கி போடுற அளவுக்கு எனக்கும் தான் முடி இருக்கு. இங்கே பாருங்க, நம்மளோட சீயக்காய் தூள் தாங்க. நம்மளோட நம்மாழ்வார் இயற்கை சந்தை சீயக்காய் தூள், நம்மளோட நம்மாழ்வார் இயற்கை சந்தை தலைமுடி வளர்ச்சி எண்ணெய், இதை பயன்படுத்தி தான் இருக்கு. நிச்சயமா சொல்றேன், ரொம்ப வழுக்கையாகிட்டே போகுது, முடியே இல்லைமான்னு கவலைப்படுறவங்க நான் உறுதியாக சொல்கிறேன், நம்மளோட சீயக்காய் தூளையும் நம்மளோட இயற்கை சந்தை எண்ணெயும் வாங்கி தொடர்ந்து பயன்படுத்துங்க. கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு அந்த பேபி ஹேர்ஸ் வர்றது உங்களுக்கு தெரியும். சந்தோஷமாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பூஜாக்கு நேரம் இல்லை, இந்த வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு அந்த சீயக்காய் தூள் வீடியோவில் கண்டிப்பாக போடுறோம் பாருங்க. வேற என்ன பட்டு? அவ்வளோதான், அட்டடப்பா வைங்க பாருங்க, நான் இது பண்ணிட்டு இருக்கேன். பாய். வாழ்க வளத்து. அதுக்கப்புறம் ஒரு வாழ்த்து இன்னைக்கு சொல்லவே இல்லை, முக்கியமான இது என்ன ஜெயகுடி, இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். டாடா பை. வாழ்க வளத்துடன்.